வெல்கம் டு கிராக் வித் ஜாக் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல். நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ், அந்த ஆன்சர்ஸ் எந்தெந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றதும் பார்ப்போம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு குவிஸ் மாதிரியே நம்ம எடுப்போம். ஆன்சர்ஸ் எதுவும் மார்க் பண்ணிருக்காது, லைனா என்ன ஒரு கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிபி பிளஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட். அடுத்தது வந்து நேஷனல் இன்கம் இஸ் a measure of. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தேர்ட் கொஸ்டின், பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். Which approach is the value added by each intermediate good is summed to estimate the value of the final good. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடட் அப்ரோச். Which one sector is highest employment in the GDP? இந்த சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றலாம் அக்ரிகல்ச்சர் சொல்லுவீங்க. ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஜிடிபி அப்படின்ற போது ஆன்சர் வந்து மாறும். ஆன்சர் வந்து சர்வீஸ் செக்டர். Gross value added at current price from service sector is estimated at how many lakhs? How many lakh crore in 2018 and 19? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 92.26 lakh crores. India is dash larger producer in agriculture product. அதாவது மேஜர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட். இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். சராசரியா ஒரு இந்தியன் வந்து எவ்வளவு நாட்கள் வந்து வாழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 65. Which one is the trade policy? இது வந்து import and export policy. Indian economy is the all the above, developing, emerging and dual economy. இந்த பிலிப்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் ஓவரலா சொல்றேன், இதுல எழுத முடியல. First question, which sector is the largest sector in India? அதுக்கு ஆன்சர் வந்து service sector. First question ஆன்சர் வந்து service sector. Second வந்து GDP is the indicator of what economy? அப்படின்னா என்ன, GDP is the indicator of growth or healthy economy. அதான் ஆன்சர். Third question, secondary sector otherwise called as. Secondary sector is otherwise called as industrial sector. Third answer வந்து industrial sector. Fourth answer வந்து service sector is the growth engine of Indian economy. இதுக்கு வந்து புக்ல ஆன்சர் இல்லைங்க, இது வந்து எக்ஸ்டர்னலா சோர்ஸ் எடுத்து தான் செக் பண்ணிருக்கேன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து சர்வீஸ் செக்டார் இஸ் தி growth engine of Indian economy. இது வந்து புக்ல இதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கல. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இந்தியா is in which position of the என்ன பொசிஷன் லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th பொசிஷன். இந்தியா வந்து 6th பொசிஷன்ல இருக்கு. 6th question, India is dash fastest growing nation in the world. Na 5th fastest growing nation of the world. 6th question வந்து answer 5th. Okay, அதே மாதிரி 5th question answer வந்து 6th largest. 6th question வந்து 5th fastest. 7th வந்து industrial policy envisages rapid industrialization with modernization for attaining rapid economic growth of GDP. 7th question answer என்ன அப்படின்னா industrial policy. மேட்ச் வரும். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி செக்டார். பிரைஸ் பாலிசி அப்படின்றது அக்ரிகல்ச்சர். ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது நேஷனல் இன்கம் டிவைடட் பை total population. C plus I plus G plus X minus M அப்படின்றது gross national product. ஓகே, புக் பேக் ஆன்சர்ஸ் ஒன் வேர்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதுக்கான ப்ரூஃப் எந்தெந்த பேஜ் அப்படின்றது பார்ப்போம். நான் இதை எப்படி மார்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னா C1 F1 M1 அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பேன். C அப்படின்னா சூஸ், F அப்படின்னா ஃபில்லப்ஸ், M அப்படின்னா மேட்ச். இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. C1 C2ன்றது பேஜ் நம்பர் வந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன், அப்படியே நீங்க செக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஜ் 212, செகண்ட் கொஸ்டின் பேஜ் 212, தேர்ட் கொஸ்டின் வந்து பேஜ் 214 214, fourth question page 213,
5th கொஸ்டினுக்கு புக்ல ஆன்சர் கிடைக்கல. 6th கொஸ்டின் வந்து பேஜ் 215, 7th கொஸ்டின் பேஜ் 215, 8th கொஸ்டின் வந்து பேஜ் 219, 9th கொஸ்டின் வந்து பேஜ் 220, 10th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து விட்டு விட்டா இருக்குங்க, ஒரே இடத்துல இல்ல. சோ அதுக்கு 10th வந்து ஆல் தி அபோவ் தான் ஆன்சர். 11th கிடையாது, பிலிப்ஸ் F1 அப்படின்னு போட்டிருப்பேன். F1 அப்படின்றது பிலிப்ஸ், பேஜ் 215. F2 பிலிப்ஸ் வந்து 213, தேர்ட் பிலிப்ஸ் வந்து 214, ஃபோர்த் பிலிப்ஸ் நான் ஏற்கனவே சொன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 5th கொஸ்டினுக்கு வந்து பேஜ் நம்பர் 217, 6th கொஸ்டினுக்கு வந்து 221, 7th கொஸ்டின் வந்து 220. அடுத்த மேட்ச் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 216 பேஜ் நம்பர், செகண்ட் மேட்ச் வந்து 220, தேர்ட் மேட்சும் 221ல அப்படி கன்சிக்யூட்டிவா இருக்கு. ஃபோர்த் மேட்ச் அப்படி பாத்தீங்கன்னா பேஜ் 212, அதே அப்படி கீழே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மேட்ச் 5th-க்கான பேஜ் என்னன்னா 212, சேம் பேஜ் தான். சரி, ஓகே. நாங்க வந்து டெய்லி மினி மாக் டெஸ்ட் டெலிகிராம் சேனல்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆவரேஜா ஒரு 300-350 பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க எடுக்கல அப்படின்னா அந்த மினி மாக் டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த மாக் டெஸ்ட் எடுங்க. உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து உங்க கூட படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் அங்கங்க இருக்காங்க. ஸோ உங்க ரேங்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மினி மாக் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.